வரும்போதே தலைவர் என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன பேச போகிறானோ அப்படின்னு. நான் கை குழந்தையாக இருக்கும்போது தியேட்டரில் போய் முதல்ல பார்த்த படம் ஆந்திராஜ் படம் தான். அப்போ எனக்கு ஒரு 2.5 வயசு போல இருக்கும். எங்கள் அம்மா கூட்டி போனாங்க சார். ஏன்னா சின்ன வயசுனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தில்ல, நான் கை குழந்தையாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு பார்த்த படம் ஆனந்தராஜ் சார் படம் தான். உங்களை பார்த்து வளர்ந்து குழந்தை சார் நான். இந்த இன்னைக்கு விழா நாயகன் மதராஸ் மாஃபியா கம்பெனி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவர் மிஸ்டேட்னு சொல்கிறதா, என் நண்பர்னு சொல்கிறதா, வாடா வாடா தோலான்னு சொல்கிறதா, என்னோட படங்களுக்கு வெற்றிக்கு பக்கவளமாக இருந்தவர். நன்றி சார். 2 பாட்டு சரி குத்து. குத்துக்கு அவரை விட்டால் வேறு கெத்து வேறு யாருமே இல்லை. உடனே போட்டுருவார். நம்ம உடங்கெல்லாம் 50 உட்காரோம், சிச்சுவேஷன் சொல்லுவோம், அடுத்த அரை மணி நேரத்தில் லிரிக்ஸோட டியூனோட வந்து சாங் வந்து உட்காந்துரும். மெலோடி சொன்னால் மட்டும் ஏன் படத்துக்கு போட மாட்டார், ரொம்ப தயங்குவார். அது காரணம் சிவகாசி படம், அதில் ஒரு மெலோடி சாங் இருந்துச்சு. இது என்ன புது உறவா, உயிருக்கும் முதல் இரவா. நல்ல மெலோடி சாங்கு. சிவாஜி படத்திலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசித்து மியூசிக் பண்ணார். மற்ற வாடா வாடா தோலா, என்னத்தை சொல்லுவனுங்க, அதெல்லாம் ஒரு ரெகுலராக போட்டார். இது மட்டும் ரொம்ப ரசித்து போட்டார். படத்தில் இல்லை, வெக்ஸ் ஆகிட்டார். அதுக்கு அடுத்த படம் உட்காடுறோம், எல்லா பட்டும் போட்டாச்சு. சார் சொல்லு ஒரு மெலோடி சார், மூஞ்சி செத்து போச்சு அவருக்கு. இவன் மெலோடி கேட்பான், வைப்பானா, வைக்க மாட்டானா. அப்புறம் சார் ஃபாஸ்ட் பீட்டில் போயிடலாமா சார்? இல்லை சார், எல்லாமே ஃபாஸ்ட் பீட்டில் இருக்குது, ஒரு மெலோடி போடுவோம். திடீர்னு வரல சார் அவருக்கு. நான் எவ்வளோ சொன்னோம், வரல. அதுக்காக ஒரு மெலோடி போட்டோம், அதுவும் ஃபாஸ்ட்டாக போட்டார். அதனால் நம்ம இடத்துக்கு மெலோடி போடுறதுன்னா போடவே மாட்டார், வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி. அது 2 குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து. மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ராசி பாருங்கள், பாதியில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் நினச்சிருப்பார் இது நம்ம ராசியில் பேரரசு ராசி, அது பக்கத்தில் உட்காந்துனால மெலோடி கூட பாதியில் கட் பண்ணிட்டாங்கட்டு. நான் பண்ணல சார், அது என்னமோ. ஆனால் படம் சாங் நல்லா இருந்துச்சு. நான் சின்ன வயசில் முதல் படம் பண்ண ஆரம்பிச்சப்போ இப்போ எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். ரொம்ப ரெட்டை வாழம், செல்வமணி சாரோட கிளாஸ்மேட்டு. அவன் ஒன் சைடாக தான் அவன் பேசுனா, ஒரே தடவை தான் பேசுவான். அதுக்கப்புறம் நான் திருப்பி சொன்னேன் இது மாற்றிக்கிட்டான்னா அது மாற்றிக்கவே மாட்டேன். சார் இந்த கேரக்டருக்கு ஆனந்தராஜன் நம்ம கிளாஸ்மேட் இருக்கான் சார், அவனை கூப்பிட்டு வந்திருக்கான் சார்ன்ட்டான். என்னுடைய முதல் படத்தில் அவருக்கு அதுதான் முதல் படம். உரிமை கீதம் படத்தில் 1988. ஸோ நானும் சின்ன பையன், அவனும் சின்ன பையன். இப்போ ஓகேவா, சந்தோஷமா? ஸோ 2 பேரும் விளையாடணும் அந்த படத்தில். நான் இயக்குனராக விளையாடினேன், அவர் வில்லனாக விளையாடினார். என்ன ஒரு கொடுமைன்னா, நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்றைக்கி. அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சண்முகப்பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை, அவருடைய படம். அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது. பயங்கர காய்ச்சல் அன்றைக்கி பார்த்து நடிகர் கார்த்திக் சார் டேட்டு பிடிக்கிறதே கஷ்டம். அப்பா டேய் இன்னைக்கு விட்டா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம், எப்படியாவது நான் வந்து காய்ச்சல் இருக்கங்க அப்படின்னு.
சரி பரவாயில்ல ஒரு டேப்லெட்டை போட்டு வந்துரு, சும்மா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அது வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா அதெல்லாம் பர்மிஷனே தர மாட்டார் அவர் உடையார் ஐயா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செங்கல் வைக்கிறதுலேருந்து ஃபுல் பில்டிங்கு நான் படமாக எடுத்து கொடுத்தேன், டாக்குமெண்ட்ரியாக. ஸோ அதுக்காக அவர் வந்து என்னடா தம்பி நீ படம் பண்ணுறீங்களே, உனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல எனக்கு ரோடு வேணுங்க, இந்த பில்டிங் நான் படம் பண்ணேன், இது இன்னும் ஃபுல்லாகவே கட்டலையே, இந்த பாதி பில்டிங்கில் தான் வில்லன் ஆனந்தராஜ் வில்லன் அது சொன்னார், அது வில்லன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு. அவர் இன்னும் ரோடு போட்டு கொடுத்தார், அங்கே கேமரா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, வேன் எல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா அப்போல்லாம் களிமண்ணாக இருந்தது இந்த இடம். அப்போ பாதி அப்படி ஒரு ஸ்கெலிட்டன் பில்டிங், அதில் ஸ்டெப்ஸு மட்டும் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸில் ஓடுவார் இவன். காய்ச்சலில் வந்தால் என்ன நான் ஒரு பெரிய கிரேனு வச்சுட்டேன், ஒரு 16 மாடி நீ ஓடணும், கார்த்திக் துரத்தணும், ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்ட்டேன். ஆமாம் சார், நீ எனக்கு கொண்டிருக்கலாம் இதுக்கு அப்படின்னா. சரி பரவாயில்ல, முதல் படத்துலேயே இப்படி ஒரு தண்டனையான்ட்டு. ஆனால் ஓடினாம் பாரு ஆனந்தராஜ், உண்மையிலுமே 104 டிகிரி காய்ச்சலுங்க. எனக்கு வந்து மனிதாபிமானமே இல்லாத ஒரு எனக்கு அன்னைக்கு விட்டேன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது திருப்பி, அவ்வளவு சிரமங்கள் அன்னைக்கு. ஸோ அந்த ஓட்டம் இன்னைக்கும் நிற்கல. அவர் ஃபில்ம் இன்ஸ்டியூட். ஹலோ கொஞ்சம் கேளுங்க, முக்கியமான மேட்ரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்குறேன். திரைப்படக் கல்லூரி முதல்ல சேம்பரில் இருந்தப்போ அதில் நடிப்பு கல்லூரியில் படித்தவர் தான் ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து நடிகர்களாக வந்தவங்க. சிரஞ்சீவி, நிறைய பேர். ரகுவரன் வந்து நான் படிக்கும்போது நான் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கடாப்பான்னு, கோயம்புத்தூரில் எனக்கு ஜூனியர் அவர், அவனையும் இழுத்து கொண்டாந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தார். இதான் எங்கள் மாஃபியா கம்பெனி தான். அங்கேயும் நாங்கள் சும்மா இல்லை, ஒரு காலேஜிலலாம் ட்ராமா போட்டுக்கிட்டு அதில் பொம்பளை வேஷத்தில் மட்டுமே நடிக்க வைப்பேன். அப்போ அவருக்கு மீசையே கிடையாது, அதுலேயும் டிமிக்கி கொடுத்துருவான். சமயத்தில் ஹீரோயின் இல்லாமல் எல்லாம் ஸ்டேஜில் ரெடியாக இருக்கும், உடனே மீசையை எடுத்துகிட்டு நான் ஹீரோயினாக நடிச்சிடுவேன். இப்படி எல்லாம் எங்களுக்குள்ளே நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கு. ஸோ யாருமே சோடை போனதில்லை. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய், அருண் பாண்டியன், ராம்கி, அந்த வரிசையில் என் தம்பி ஆனந்தராஜ் வந்து பாரு எம்ஜிஆர் மாதிரி அப்படியே அப்படி எங்கள் தங்கம். எப்பவுமே அந்த சிரிப்பு ஒரு சிறப்பான, இன்றைக்கும் நாளைக்கும் எப்போ கேட்டாலும் அந்த நடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது செய்யணுமா மாப்பிள்ள சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படிம்பார். அந்த ஆர்வம் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து இன்றைக்கி வரையிலும் குறையாமல் இருக்கிறதுனால தான் அவர் இன்றைக்கும் நடிச்சிட்ருக்கார். ஸோ நான் ஆனந்தராஜை பற்றி மட்டுமே நிறைய பூஸ்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த உரிமை இருக்குது. அதில் அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான், வந்தவுடனே அதான் கேட்டேன் நான். ஏன்னா பேரரசுக்கு எப்படியோ அவர் மெலடி சாங்கை கட் பண்ணிடுவார், நான் மெலடி சாங் இல்லைன்னா ஆளையே கட் பண்ணிடுவேன். ஸோ இதிலிருந்தே தெரியுது இல்லையா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. அது செல்வமணி சாருக்கு நல்லா தெரியும். நாங்கள் அடிக்கடிங்க ஆக கடைசியாக சொன்ன மாதிரி ஆனந்தராஜை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, நான் பெரிய பையனாக இருக்கும்போது அவனும் பெரிய பையனாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். 42 வருஷம் ஆயிடுச்சு நானும் அவனும் ஜாயின் பண்ணி, 42 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா அவங்க படம் பார்க்கும்போது 18 வயசில் படம் பார்த்துருப்பாங்க, அப்போ இன்னும் பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு 20 வயசுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் அவங்க சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அவனும் வந்து ஆனந்தராஜன் வந்து ஒரே நேரத்தில் சினிமாவுக்கு வந்தோம். எங்கள் 2 பேருமே யாரும் மதிக்க மாட்டாங்க, அதுதான் ஏன்னா வந்து நான் ரொம்ப தின்னாக இருப்பேன், அது இல்லாமல் ரொம்ப மிடில் கிளாஸில் வந்தது, வெறும் சட்டையோ பேண்ட்டோ எதுவும் பெரிய வசதி இல்லாமல் அப்படியே இருப்பேன். இப்போ அப்படி தான் இருக்கேன், அப்போ ஒன்றும் ரொம்ப மோசமாக இருப்பேன் வச்சு. அப்போ அவன் வந்து என்னென்னா, அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரோட நண்பர். அவர் நம்ம இப்போ கன்னட ஹீரோ சிவராஜ்குமார் என் கூட படித்தார். அப்போ அவரோட நண்பர் இவர். அதனால் வந்து இவர் கொஞ்சம் ஷோ காமிப்பார். அவர் வந்து ஒரு அவர் சிவராஜ்குமார் கொடுக்குற இது வந்து ஷோ இவரும் எதிர்பார்ப்பார். அதனால் இவருக்கு கொஞ்சம் பேர் பிடிக்காது. அதனால் மொத்தமாகவே வந்து அந்த யூனிட்டில் என்னையும் சேர்க்க மாட்டாங்க, ஆனந்தராஜன் சேர்க்க மாட்டாங்க.
ஆனால் நான் முதல் படம் பண்ணும்போது எப்படி வந்து உரிமைக்கு அவர் படம் பண்ணாரோ அது வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டருக்கு வந்து நான் ஆனந்தராஜ் சூஸ் பண்ணி ஆட்டோ தர்மா கொடுத்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட வந்து ஒரு 100 மடங்கு. இப்போ ஆராதியா சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஆனந்தராஜோட பர்ஃபார்மன்ஸில் என்னோட பங்கு வந்து ஒரு 10-20 பங்கு தான் இருக்குது. அவனாக அதை வந்து யோசித்து இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், இந்த டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் உடைக்கணும், எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எப்படி காஸ்டியூம் பண்ணணும், இது எல்லாமே அவங்களா டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நான் இல்லைன்னா கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்கள சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோ சங்கரா வந்து உண்மையே அன்னைக்கு வந்து ஆனந்தராஜை பார்த்து பயப்படாது பெண்களே கிடையாது. எங்கள் உறவினருக்கு சொன்னாங்க, அப்பா அவனை கூப்பிட்டு வராதப்பா, வந்து கர்ப்பம் கலைஞ்சிருமா அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ டெரர் கேரக்டர் வந்து ஆனந்தராஜ் அப்படி வரும்போது. அப்புறம் வந்து அடுத்து 2 படம் கழிச்சு மக்களாட்சியில் வந்து அவர் அப்படியே வந்து வர ஒரு எங்கேருந்து அப்படியே வந்து ஒரு வயசான ஒரு 50-60 வயசு கேரக்டராக மாற்றி நடிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் காமிக்கல் வில்லனா அப்படி வந்து காமிக்கல் இல்லை, ஒரு குரூரமான வில்லனா வந்து அதில் வந்து இது பண்ணும். அது பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து உண்மையிலே ஆனந்தராஜ் இப்படி ஒரு கெட்டப்பா அப்படின்னு. அப்போது அந்த வளர்ச்சி இருக்குங்களா, யாரு கூட வந்து எவ்வளோ 200 மேலே ரீச் ஆகிட்டியா? பா 400 படங்களை தாண்டி இருக்காரு. விரைவில் நீயும் 1000 படம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 படம் கண்ட ஆனந்தராஜா நீ மாறணும். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேரரசு சொன்னதில் வந்து மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னா ஆனந்தராஜ் வந்து நம்பியார் சாமி மாதிரியோ இல்லை வந்து அசோகன் மாதிரியோ மாற மாட்டார். அவர் எம்ஆர் ராதா மாதிரி வந்து தான் வருவானே தவிர அது வில்லனாகவும் நடிப்பான், கேரக்டராகவும் நடிப்பான், காமெடியனாகவும் நடிப்பான். அதனால் அந்த இது வந்து அந்த டெரர் கொண்டு வரக்கூடிய இப்போ இதில் பார்க்கும்போது சிரிப்பு வர வைக்கணுங்கிறது வந்து அவன் நோக்கமாக இருந்ததால் நமக்கு வந்து சிரிப்பு வந்தது. ஆனால் இப்போ அவன் டெரர் வர வைக்கணும்னு நிச்சயமாக அவரால் முடியும். அந்த அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஆனந்தராஜ். மற்ற இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் வந்து முகுந்தன்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கணும். என்னென்னா, வர்ற தயாரிப்பாளருக்கு என்ன பட்ஜெட்டில் பணம் சொன்னமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடித்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் போய் கையேந்தாத ஒரு இடத்துல, அதாவது நமக்கு 1000 கற்பனை இருக்கும். இன்றைக்கி தமிழ் திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை படத்தை பணம் கொடுத்து வாங்கிறதுக்கோ யாருமே இல்லை. அப்போ தயாரிப்பாளர் மட்டும்தான் மொத்த சுமையும் சுமக்கணும். பைசாவிலேருந்து மொத்த சுமையும் சுமக்கணும். இன்றைக்கி நம்ம படம் கொடுத்தா கூட அது ப்ரொஜெக்டர் கூட தியேட்டருக்காரங்க வாங்க மாட்டாங்க. அந்த ப்ரொடக்ட் சார்ஜ் கூட நம்ம தான் கொடுக்கணும். போஸ்டர் கொடுக்கணும், போஸ்டர் கொடுத்ததுக்கு பேஸ்ட்டு கொடுக்கணும், பேஸ்ட் ஓட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்கணும். அப்போ அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி வசதியாகவும் அவருக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் படம் முடிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக இயக்கணும். அந்த படத்துக்குள்ளே அதாவது வெற்றி தோல்விங்கிறது வேறு விஷயம். படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பல படங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்க முடியாதால இன்றைக்கி வந்து ஒரு பட்ஜெட் நம்ம சொல்கிறோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும். ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல. ஒரு 100 ரூபா சொன்னோம் 110 ரூபா ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. 100 ரூபா சொன்ன படம் 300 ரூபா 400 ரூபா ஆகும்போது அவங்க சம்பளத்தை தொழிலாளரும் கொடுக்க முடியாமல் படத்தையும் முடிக்க முடியாமல் அப்போ என்ன ஆகுது வந்து சினிமா மேலே வந்து ஒரு வெறுப்பும் ஒரு அவதூறு பிரச்சாரமும் வெளியே ஏற்பட்டுருது. ஆனால் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறதுல வந்து இது போன்ற தவறுகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பண்பட்ட இயக்குனராக பண்பட்ட உதவி இயக்குனராக இருந்து வரவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது மணிவன் சார்கிட்ட கூட இருந்தேன். அப்போது ஒரு கதையை உருவாக்கும் போது அந்த கதை எப்படி ஆரம்பித்து எப்படி கதையாக வந்தது அந்த ட்ராவலில் நான் அவங்களோட இருக்கேன். அப்போது எனக்கு வந்து ஒரு அறிவு இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்து எதெல்லாம் செதுக்கி ஒரு கதையாக கொண்டு வந்தாங்க. அந்த கதையை வந்து ஷெட்யூல் போடும்போது அதை எப்படி சீனாக பிரித்து எப்படி ஷெட்யூல் போட்டாங்க. அப்போ நாங்கள் டைரக்டரோடு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஷூட் பண்ணும்போது அந்த சீனை எப்படி உடச்சி ஒரு ஷார்ட்டாக எப்படி எடுத்தாங்க, எந்த ஷார்ட்டில் எப்படி வந்தது. அப்போ நாங்கள் எடிட்டிங் போகிறோம். அப்போ ஒரு ஃப்ரேமை நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு இதுவும் நாங்கள் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குற மாதிரி நாங்கள் வேர்ட்ஸை வந்து எப்படி வந்து ஆல்ஃபாபெட்லேருந்து வேர்ட்ஸை பில்ட் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஷார்ட்ஸை நாங்களே அதை வந்து எடிட் பண்ணுறோம். அதை நாங்கள் சேர்த்து ஒரு சீனாக நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்த பிறகு நாங்களே ட்ரிம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் டைரக்டர் வர போகிறது. அப்போ ஒரு கதை பேப்பரில் எழுதி அதை உருவாக்கி ஷூட்டிங் பண்ணி ஒரு கோர்வையாக செலுத்தி அது வர்ற வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அது உருவாக்குற தன்மை தெரிஞ்சிருக்கு. அப்போது பின்னாடி அதை டப் பண்ணுறதுலேருந்து டப்பிங் கூட போகிறதுலேருந்து ரீரெக்கார்டிங் வர்றதுலேருந்து மிக்சிங் பண்ணுறதுலேருந்து அனைத்து வகையிலுமே நாங்கள் அவங்களோட இருக்கும்போது அந்த படம் எப்படி வந்து ஒரு குழந்தை மாதிரி 10 மாதத்தில் எப்படி உருவாச்சோ அந்த அறிவு எல்லா துணை இணைக்கவங்க இருக்குது. இன்றைக்கி வந்து நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிற ஒரு அவமானமான சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. இது நிச்சயமாக வந்து இதை பெருமையாக சொல்லக்கூடாது. எனக்கு காரே ஓட்ட தெரியாதுங்க ஆனால் நான் கார் வாங்கிட்டேங்கிறது எவ்வளோ கேவலமோ அது மாதிரி நான் ஒர்க்கே பண்ணலைங்க நான் படம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது தயாரிப்பாளர்கள் தான் தவறு பண்ணணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது.
அதாவது வந்து ஒரு படத்தை வீடியோவில் பார்க்குறாங்க, இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அதை வந்து டைரக்ட் பண்ண வராங்க. அது வெற்றி அடையலை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே போதுமா? அது போதாது. அது ஒரு அனுபவ அறிவு இருக்கும்போது இது எந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும்? அப்போ நாங்கள் ஒரு குடும்பமாக பழகும்போது தயாரிப்பாளர் எப்படி இருக்காங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட எப்படி பழகணும், எப்படி அவங்ககிட்ட அந்த வேலையை வாங்கணும், எப்படி தீபா அம்மா சொன்னாங்களோ அவங்க வந்து மனசில் நினைக்கிறத மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் அந்த விஷயத்தை எப்படி வாங்கணும் சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கற்றுக்கிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த படத்தை ஒரு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி நீ எல்லாம் வெற்றி படமாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் தான் கேப்டன் புராணம் பண்ணேன், நான் தான் அதிரடி படை பண்ணேன், வெற்றியும் நான் தான் கொடுத்தேன், தோல்வியும் நான் தான் கொடுத்தேன். அது ரெண்டுத்துக்கும் ஒரே உழைப்பு தான். ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு படம் இந்த இவ்வளோ மோசமாக இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வர்றவங்களோட படம் ஒரு படம் வெற்றி அடையுது, ஆனால் அடுத்த படம் வரும்போது அது படமாகவே இருக்கிறதுல அது சம்மந்தப்பட்ட அனைவருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ மற்றவங்களோட பாதிப்பு பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. அந்த நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொன்னேன், வந்த 2500 தயாரிப்பாளர்களில் 2100 தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. அதை காணாமல் அடிச்சதில் இங்கே இருக்கவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அது இதுவும் யாருன்னா டிரைவிங் தெரியாத ஆளை டிரைவராக கொண்டு வந்து வச்ச தயாரிப்பாளர். அதுதான் அவங்களோட தவற இண்டஸ்ட்ரியோட தவறு இல்லை.